ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசஜி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம குரூப் ஒன்று ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்றைக்கி அஃபிஷியல் ஆன்சர் கீ நேற்றே பதிவிடணும்னு நினச்சேன். சாரி ஃபார் த டிலே. ஓகே, பார்த்துடலாம். முதல் கொஸ்டின், CN அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் வித்துடன் தொடர்புடையது. ஆப்ஷன் டெல்லி. ரெண்டாவது கொஸ்டின், மதுரை காந்தி கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் ராவ் பகதூர், அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, நீதி கட்சி. 15வது நிதிக்குழு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே, எரிசக்தி துறை. அதுக்கப்புறம் ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி உண்மையான கூற்று இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்ஷன் பாம்பே. வலிமையான எதிரியின் முன் இந்த கேள்விக்கு எல்லாரும் மகாபாரதம்னு நினச்சோம். பட் பஞ்சதந்திரம் தான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, இதுக்கு ஆப்ஷன் பாம்பே. வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார். அதுக்கு தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு அப்படின்றது ஏ. அடுத்து மன்னரை சேர்ந்தொழுகுதல் குறிப்பறிதல், இதுக்கு ஆப்ஷன் டெல்லி. மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன, இந்த குறளில் யாரை குறிப்பிடுகிறார் கயவர் அப்படின்றதுல அப்படின்னு பார்த்தோம்னா இவை மூன்றும், ஆப்ஷன் டெல்லி. நெக்ஸ்ட்டு துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அப்படின்றது கல்லாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீ நிறைந்த ஊர்ணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பேரறிவாளன், ஆப்ஷன் ஏ. காகித சங்கிலிகள் சுஜாதா ரங்கராஜன், ஸோ ஆப்ஷன் ஏ. ஆசிரியர்களை அவர்களது இதழ்களுடன் பொறுத்துக, ஆப்ஷன் டெல்லி. கழுமலம் இடத்து போர் நிகழ்வை கூறுவது அகநானூறு. மலையுளை பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ன பாடல் வரிகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கலித்தொகை. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் கற்றல் மையம் மதுரை. மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக, பாண்டியர். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் திருச்சி. புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா பெண்களுக்கு ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி, பாம்பே. அடுத்து 2017-18 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு மேம்படுத்தப்பட்ட தரவரிசை, ஆப்ஷன் ஏ. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு எதை பின்பற்றுறாங்க அப்படின்னா சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை அப்படின்றது டெல்லி. நெக்ஸ்ட், ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை சோவரிக்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆப்ஷன் சி தான், 1800. அதுக்கப்புறம் அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள், குறைந்த வருமானம், இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. டாக்டர் தர்மாமால் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது விதவை மறுமணம் உதவித்தொகை, ஆப்ஷன் சி. அடுத்து கோவிட்-19 கொஸ்டினுக்கு எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 8%, பாம்பே. பின் வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே, 2 மற்றும் 3. அடுத்து 31, தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு பாதுகாப்பு. வாக்கியங்களை வாசிக்க, கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு, அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொறுத்துக, இதில் ராஜாராம் மோகன் ராய் தெரிஞ்சாலே போதும். ஸோ ஆப்ஷன் சி. மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்று பிறப்பு வீதம். தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது பாருங்கள், PQRST, இதில் ஆன்சர் ஏ. அப்புறம் இஃப் A is equal to Z1, B is equal to Y2, C is equal to X3, இதுக்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது A என்பவர் B என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, 6 மணி நேரம். அடுத்தது, இந்த ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பார், அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பார். இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 ஆண்கள் 8 பெண்கள், ஆப்ஷன் பாம்பே. வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காண்க, ஆப்ஷன் சி. ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாம்பே. 5 ஆண்டுகளில் அசல் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டி 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம். அப்போ ஆண்டு வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி.
ஸோ அடுத்து பாருங்கள் 6x + 2y by 3x + 4y = 3/4 மற்றும் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்து XYZ கேட்டிருக்காங்க. இதுக்கு பாம்பே ஆன்சர். 3 எண்களின் LCM வந்து 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது வந்து HCF ஆக இருக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது வந்து மீப்போவா வந்து A² B³ அப்புறம் ப்ளஸ் மீப்போவா வந்து B² C³ ப்ளஸ் மீப்போவா C², A³ மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், மக்கள் தொகை கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 10,000. ஸோ டெல்லி. அடுத்தது 5 3/4 4 4/5 மற்றும் 7 3/8 எந்த பின்னத்தை கூட்ட முழு எண்ணாகும்னு கேட்டிருக்காங்க. 3/40. ஆப்ஷன் சி. கக்குவான் இருமலை உருவாக்கும் நோய் கிருமி எது அப்படின்னா பார்ட்டிடெல்லா பெர்டூசிஸ். ஆப்ஷன் ஏ. பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது என்ன அப்படின்னா மீண்டும் கற்றல். ஆப்ஷன் சி. குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம். சியோஃபைட்டுகள். ஆப்ஷன் சி. பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுகிறதுன்றது வந்து ஆல்ஃபிடோ. மாண்டெக்ஸ் சோதனை வந்து காசநோய். யூட்ரோஃபிகேஷனில் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது வந்து ஆக்சிஜன் அளவு குறைவது. கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம் அப்படின்னா நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 51A. ஸோ ஆப்ஷன் பாம்பே. தவறான இணையை கண்டறிக அப்படின்றதுல ஆப்ஷன் வந்து பாம்பே. 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்னா 15 to 29. ஆப்ஷன் டெல்லி. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எவை? ஆப்ஷன் டெல்லி. அடுத்த 59வது கொஸ்டின் G20 கொஸ்டின். G20 கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டெல்லி. கேல் ரத்னா 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது. இந்த கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி. கரிம வேளாண்மையில் சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது அப்படின்ற இந்த கரிம வேளாண்மை கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பாம்பே. 2024ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ பெற்ற முனைவர் நாராயணன் சக்கரபர்த்தி பற்றிய தவறான கூற்று வந்து ஆப்ஷன் டெல்லி. அடுத்து, இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவம் வந்து கண்டறிந்தது? அந்த கேள்விக்கு ஆன்சர் ஏ. கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை எதன் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம் அப்படின்றதுக்கு மின்னிலை விரைவூக்கி. பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்தவும் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ. எரிமலை வெடிப்பு சூறாவளிக்கு. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது, சரளைமண் பற்றிய கூற்றுகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து சி. இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது அப்படின்றது வந்துட்டு ஆப்ஷன் ஏ கோதாவரி. நார்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை எந்த இடத்தில் தருகிறது அப்படின்னா அஸ்ஸாம். அதுக்கப்புறம் எது சரியாக பொருந்தியுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனம் மாநிலம் கொடுத்து. இதுக்கான ஆன்சர் ஏ. தாக்கினி இலக்கியம் குதுப்சாகி சுல்தான் யாரால் ஆதரிக்கப்பட்டது அப்படின்னா கோல்கொண்டா. பாமன் ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வாராங்கல் செட்டி அரசுகளான ராஜமுந்திரி கொண்ட வீடு மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்த வைத்தார். அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது அப்படின்றதுக்கு ஆப்ஷன் டெல்லி. மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் வந்து விஸ்வநாத். ஆப்ஷன் சி. அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பாம்பே. சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். இந்த கேள்விக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவர்கள் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ. மாநில தகவல் ஆணையம் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறின்ற கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி. மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலிலிருந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வந்து மாநில மற்றும் பொதுப்பட்டியல் சி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் கொஸ்டின் விதி 124C 125 126 130 இந்த கொஸ்டினுக்கு வந்து பொறுத்துக்கு ஆப்ஷன் ஏ. ஆணையங்களை அதன் அமைப்பின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஆப்ஷன் பாம்பே. அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி.
பாராளுமன்றம் எனும் சொல் பேசு எனும் பொருளடங்கிய பார்லே எனும் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஸோ ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு மொழி. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர் ஆவார். அப்படின்றதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாம்பே. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார் அப்படின்னா கேசி வேயர். ஏ. அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருதுக, தவறான கூற்றினை கண்டறிக. இதுக்கு வரிகளை செலுத்துதல், சொத்துக்களை பாதுகாத்தல். இதுக்கு ஆப்ஷன் பாம்பே. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிக அப்படின்றது ஏகே ராய் விசஸ் இந்திய ஒன்றியம் 1982. ஆப்ஷன் சி. முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1951 இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது மூலம் முதல் அரசியலமைப்பு திருத்தம் 1951 மூலமாக இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 15/4. ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு தீன் தயாள உபாத்யாய கிராம ஜோதி திட்டம், கௌசல்யா திட்டம், ஹர்கர் யோஜனா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் பாம்பே. RLEGP இந்த கொஸ்டினுக்கு எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பாம்பே. அடுத்தது தீன் தயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா நகர்ப்புற வறுமையை குறைக்க. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு. இந்த கொஸ்டினுக்கு எதுடன் தொடர்புடையதுன்னா GST. ஸோ ஆப்ஷன் சி. நிதி கொள்கை, பணவியல் கொள்கை, RBI கடன் கட்டுப்பாடு பொறுத்துக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றிய கூற்றுகளில் எது உண்மை? ஆன்சர் பாம்பே. காலவரிசைப்படுத்துக மித்ரா மேலா கொஸ்டின் இருக்கு இல்லையா, அனுசீலன் சமிதி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது ஏனெனில் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. காலவரிசைப்படுத்துக இந்திய அரசின் சட்டம், காந்தியடிவின் ஒப்பந்தம், வகுப்புவாத ஒதுக்கீடு, கிரிப்ஸ் தூதுக்குழு. ஆப்ஷன் சி. தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது. ஆப்ஷன் சி. பிரம்மஞான சபை. தேசிய குடிமை பணியாளர்கள் தினம். ஆப்ஷன் டெல்லி, ஏப்ரல் 21. ஜனகணமன பாடல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு அப்படின்னா ஆப்ஷன் சி. கல்கத்தா மாநாடு. எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்ற கொஸ்டின் தாதாபாய் நவரோஜி, சாவித்ரிபாய் பூலே. இதுக்கு பாம்பே, சாவித்ரிபாய் பூலே தான் ஆன்சர். அடுத்தது உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்றது நட்பு. ஆன்சர் ஏ. 101 சமய நடுநிலை பண்பு. இந்த கொஸ்டினுக்கு கொண்டது திருக்குறள். இது இந்த கூற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் டெல்லி. அனைத்தும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு எது தவறான பொருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாம்பே. 3 மற்றும் 4 தவறு. அடுத்து 104 1929 நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னா சவுந்தர பாண்டியன். ஆப்ஷன் சி. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ ஆப்ஷன் பாம்பே. அம்புஜத்தம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் எது உண்மை? ஆப்ஷன் பாம்பே. பின்வருவனவற்றை பொறுத்துக பெரியார், முத்துசுவாமி, மெட்ராஸ் மகாஜன சபா, பாரதியார். இந்த பொறுத்துகைக்கு ஆப்ஷன் ஏ. ஒய் திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது? இந்த கேள்விக்கு ஆப்ஷன் டெல்லி. போற்றுவார் போற்றட்டும் பாடலை பாடியவர். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. கண்ணதாசன். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும். இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் பெற காரணம் என்ன அப்படின்றதுக்கு ஆப்ஷன் டெல்லி. தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி. நெடுங்கடல். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. டெல்லி என்னும் எழுத்தும். நெக்ஸ்ட் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? உலக தண்ணீர் தினம். இந்த பொறுத்துகைக்கு ஆப்ஷன் ஏ. இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு ஒப்பாக கம்பர் ஒப்புமை செய்கிறார்னா தாமரை மலர். ஆப்ஷன் பாம்பே. மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்கப்பெறும் சிற்றிலக்கிய வகை பல்லு. பாம்பே.
யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. இந்த கொஷினுக்கு வந்து முடத்தாம கன்னியார், ஆப்ஷன் பாம்பே. நெஞ்சாற்றுப்படை வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் வந்து முல்லைப்பாட்டு, ஆப்ஷன் பாம்பே. அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது அப்படின்றதுக்கு ஆப்ஷன் சி. கண்ணகிக்கு எங்கு கோயில் கட்டப்பட்டது, யாரால் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே, செங்குட்டுவன். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை வந்து ஆப்ஷன் டெல்லி அனைத்தும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். அந்த கொஷினுக்கு ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை 17, ஆப்ஷன் ஏ. பாக்சைட், ஜிப்சம், இரும்பு சுண்ணாம்புக்கல் இந்த பொறுத்துக்க கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. எய்ம்ஸ், ஐசிடிஎஸ் இந்த கொஷினுக்குரிய எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பாம்பே. டைசல் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டெல்லி, உயிரி பூங்கா மட்டும். அடுத்தது வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்களை பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு இந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. தமிழகத்தில் துவங்கப்பட்ட அவசரகால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்க. ஆப்ஷன் பாம்பே, நம்மை காக்கும் 48. கட்டாயம் இலவச கல்வி வந்து 6 to 14 எந்த திருத்தத்தின் மூலம் அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே 86. ஓபிசிக்கு வந்து அரசியலமைப்பு விதிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இந்த கேள்விக்கு வந்து எத்தனை நாட்கள்னு கேட்டிருந்தாங்க தீர்வு பெற. ஸோ 60 days, ஆப்ஷன் சி. திருநங்கைகளுக்கு மாத ஓய்வூதியம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, எந்த ஏஜ்க்கு மேலே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பாம்பே 40. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்ட தலைவர் வந்து ஈவே ராமசுவாமி, ஆப்ஷன் டெல்லி. தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு 2018, ஆப்ஷன் சி. பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி 1925 வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார் அப்படின்னு காரணம் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது 963 + 476 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 963 - 476 ஹோல் ஸ்கொயர் பை 963 × 963 + 476 × 476 ஈக்குவல் டு 2. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், T20 + T21 + T22 இந்த கொஸ்டினுக்கு வந்து எது தவறானதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் டெல்லி. ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர் இல்லையா, இந்த சுரேஷ் ரமேஷ் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பாம்பே 10. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகாயன் கிடைக்க நிகழ்தகவு வந்து ஆப்ஷன் சி 15/36 10.25% எடுத்து. அதாவது ஒரு வட்டத்தின் ஆரம் சுற்றளவில் 5% இன்க்ரீஸ் ஆகும்போது பரப்பளவு எத்தனை % இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10.25% ஆப்ஷன் ஏ. 11√3 அடி நீளமுடைய மூலைவிட்டம் கொண்ட ஒரு கன சதுர அறையின் கன அளவு என்ன? 1331 கன அடி, ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது பாருங்கள், ஒரு வகையான பாக்டீரியா, இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ 20,328 ஆப்ஷன் ஏ. ஓகேவா. அடுத்தது ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு 6400 வினால் பெறப்படும் தொகை என்ன? ஆப்ஷன் பாம்பே 7200. அதுக்கப்புறம் யானையின் அதிக அளவு வேகம், சிறுத்தையின் அதிக அளவு வேகம் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி யானை மற்றும் சிறுத்தை. அதுக்கப்புறம் 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே 48, 72, 108. ஸோ மாற்றம் அடைவது எப்போது? அடுத்த முறை இவை அனைத்தும் இணைந்து மாற்றம் அடைவது எப்போது? இந்த கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 1657 மற்றும் 2037 எண்களை வகுக்கும் போது 6 மற்றும் 5 வந்து முறையே மீதி தருது. தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னா 127, ஆப்ஷன் சி. 1356, 1868, 2767 வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடச்சிச்சு அப்படின்னா அந்த எண் வந்து எதுவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ 64. அடுத்து, வணிகர் ஒருவர் தண்ணீர் கொதிக்கலன் 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து கொதிகலனை 10,502க்கு விற்கிறாரு. தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. இந்த கொஸ்டினுக்கு 1602. ஆப்ஷன் பாம்பே. மின்மாற்றியின் தத்துவமானது? ஆப்ஷன் பாம்பே பரிமாற்று மின்தூண்டல். சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாம்பே சுழியாகும், 4 மட்டுமா. அடுத்தது 151வது கேள்வி. பொதுவான கருத்தியலிலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. துப்பறியும் கற்றல்.
அடுத்தது பாருங்கள், கருத்தியல் கற்றல் வந்து எதை வலியுறுத்துகிறது அப்படின்ற கேள்விக்கு ஆப்ஷன் டெல்லி. அஞ்ஞானவாதம் என்பது ஆப்ஷன் டெல்லி. எது ட்ரிப்டேன் எனவும் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி 2,2,3 ட்ரைமெத்தில் பியூட்டேன். அடுத்தது, கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி. ஐநா சபை வரிசைப்படுத்திய வளம் குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக ஆப்ஷன் சி. அது எஸ்எல்பி, ஐசிஐ, டிஎல், என்சிஏஐ. இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு பொறுத்துக கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து டெல்லி. அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் விருது, தந்தை பெரியார் விருது, காமராஜர் விருது, தமிழ் தென்றல் திருவிக்கா விருது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. காந்திஜியின் தண்டி நடைபயணத்தை பற்றிய ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அனில் தார்கர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் புயல். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஏ. ஏ சரி, ஆர் தவறான். 2023 டிசம்பரில் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை எது அப்படின்னா ஸ்பாட்ஃபில்ட் பெலிக்கன். ஆப்ஷன் ஏ. அடுத்து, சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. செவ்வாய், ஃபினாடுஃபோ, கிரஸ்ட், கானிமீட். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானதான். சரியான வகையிலான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஹைட்ரஜன், உயிர்வாயு, சூரிய ஆற்றல், புவி வெப்ப ஆற்றல் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான வகையிலான பொருத்தம் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 3 மட்டும்தான் சரியானதான். நீர்நிலைகளில் அபரிதமான பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம் யூட்ரோஃபிகேஷன். ஆப்ஷன் ஏ. டாஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர்? அருணாச்சல பிரதேஷ். ஆப்ஷன் சி. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொஷின் வந்து இறுதி முடிவுக்காக வல்லுநர் குழுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கொஷின், வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதோடு தொடர்புடையது அப்படின்னா பால் உற்பத்தி. ஆப்ஷன் ஏ. கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த வம்சம்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டெல்லி, துளுவ வம்சம். சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியார் பிறந்த இடம் வந்து காலடி, கேரளா. ஆப்ஷன் ஏ. கீழ் குறிப்பிடப்படுபவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. வேதாந்தம், பிராமணாஸ், ரிக்வேதம், பிராணம். இதில் வந்து சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டெல்லி. 1, 3 மட்டும் சரியா. அடுத்தது 171வது கேள்வி. சங்கீத் நாடக அகாடமி, கலாஷேத்ரா, லலித் கலா அகாடமி, நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. இந்த கொஷின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வல்லுநர் குழுக்கிட்டே இருக்கான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, ஜிசியாவை ஒழித்தல், புனித பயண வரியை ஒழித்தல், போர்க்கைதிகளில் அடிமைகளாக வைத்திருத்தலை ஒழித்தல், பைரம் கான் வீழ்ச்சி. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. குவாலியர் கோட்டை, ஷாஜஹானாபாத், ஜுமா மசூதி, புராண கோயிலா. இந்த கொஸ்டின் பொறுத்துக்கு வந்து ஆப்ஷன் ஏ. டேஸ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது அப்படின்னா பளபளப்பான. ஆப்ஷன் பாம்பே. ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கருத்து வந்து ஆப்ஷன் சி. நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் பாம்பே. கீழ்கண்டவற்றில் தவறான இணை ஐசிடி, என்ஜேடிஜி, சிஐஎஸ்ஏடிஆர். இதில் வந்து தவறான இணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 4. இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. ஆப்ஷன் பாம்பே, மாண்டேகு செம்ஸ்போர்ட். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மட்டும்தான் தப்பான். அடுத்தது பாருங்கள், மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ 1 and 2. அடுத்தது 181வது கேள்வி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்குரைஞருக்கு உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்றே இந்திய தலைமை வழக்குரைஞரும் சிறப்பு சலுகைகளையும் விலக்களிப்புகளையும் கொண்டுள்ளார் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி. சரியான விளக்கம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பாம்பே 39A. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி, சரியான வாக்கியங்களை கண்டறி. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுவது வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஆப்ஷன் சி.
186வது கொஸ்டின், பிஎம் இ வித்யா, பிஎம் போஷான் சக்தி நிர்மன். இந்த பொறுத்துக்க கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பயிர் மதிப்பீடு மற்றும் நில ஆவணங்கள், டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறித்து மத்திய பட்ஜெட் 22-23 அறிவிக்கப்பட்டவை எது அப்படின்னு பார்த்தோம்னா கிஷான் ட்ரோன்கள், ஆப்ஷன் டெல்லி. அடுத்தது வந்து கிஷான் ரத் என்ற செயலி இதற்காக பயன்படுகிறது, ஆப்ஷன் டெல்லி. ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்தில் கொள்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டையுமே வந்து சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்பது பண அளிப்பு அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் அவை அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்தது வந்து தாண்டேகர் மற்றும் ராத் வறுமைக்கோடு அளவு எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ. 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி ரெஹமத் அலி. பின்வரும் பத்தியை படித்து எந்த நிகழ்வு அல்லது இயக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வங்காள பிரிவினை. 195வது கேள்வி, 1922 மகாத்மா காந்தி சௌரி சௌரவா நிகழ்வால் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். அதுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வந்து போராட்டம் அப்படின்ற கருத்தை எதிர்த்தனர், வன்முறையற்ற போராட்டம்ன்ற கருத்தை எதிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ சரி ஆர் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றில் மகாத்மா காந்தியை பற்றிய சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பாம்பே. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. ராஜாஜி சுப்பிரமணிய சிவா. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பாம்பே. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ராணி லட்சுமிபாய் பற்றி கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார் என்று யார் குறிப்பிட்டார் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஜெனரல் ஹியூரோஸ். 1857 கிளர்ச்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி 1 and 3. லாஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பகிம் சந்திரா, தீனபந்து மித்ரா, பிரேம்சந்த். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.